ஸோ இப்போது டாக்டர் கே மோகனரங்கன் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்துவார். இருந்தமிழை உன்னால் இருந்தேன், வானவர்தம் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்ற சங்க தமிழ் வரிகளை சொல்லி சியாட்டில் தமிழ் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கும் 12வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, பட்டம் பெற்ற குழந்தைகளையும் இங்கு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மையெல்லாம் மகிழ்வித்த அன்பு குழந்தைகளையும் பாராட்டி எனது உரையை தொடங்குகிறேன். இந்த சியாட்டில் தமிழ் கழகத்தை பற்றிய எனக்கு ஒரு அறிமுகம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்தது. இந்த கல்விக் கழகத்தில் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையின் பெற்றோர் தகப்பனார் என்னை அலைபேசியில் அழைத்து, எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது, தமிழில் உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் என்று 3 பெரும் பிரிவுகள் உள்ளன. இதில் உயிர்மை எழுத்து என்பது ஒரு மெய்யெழுத்தோடு உயிர் சென்று சேரும் பொழுது அது உயிர்மை எழுத்தாகிறது. எடுத்துக்காட்டாக இக்கு கூட்டல் ஆ, இது கா. இக்கு என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. இந்த இரண்டும் இணையும் பொழுது எப்படி மெய்யெழுத்து தானே முதலில் சொல்லப்படுகிறது, அப்ப மெய்யே உயிர் என்றுதானே வர வேண்டும், ஏன் அதை உயிர்மை எழுத்து என்று சொல்கிறார்கள் என்பது எனக்கு எழுப்பப்பட்ட ஐயம், என்னிடம் எழுப்பப்பட்ட ஐயம். அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்றே உற்ற கலை மடந்தையும் ஓதுகின்றாள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஔவையார் அவங்க பாடின பாட்டு, கற்றது கையளவு கல்லாதது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இருக்குன்னு. அதனால்தான் கல்விக்கு தெய்வம் என்று போற்றப்படுகின்ற கலைமகளும் கையில் ஒரு புத்தகத்தை எப்பொழுதுமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் படித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். படிப்பு என்பது கண்டினியூவிங் எஜுகேஷன். அது ஒரு சில ஆண்டுகள் படித்து முடித்து பட்டம் வாங்கியவுடன் முடிந்து போவது அல்ல படிப்பு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, அவன் வாசிப்பதை நிறுத்தாமல் இருப்பவன் தான் மனிதன் என்ற ஒரு புது கவிஞன் எழுதுவான். அப்படி எனக்கு ஒரு என்னடா இப்படி ஒரு ஐயத்தை கேட்டு விட்டானே என்று எனக்கு ஒரு பதட்டம் இருந்தாலும் கூட, உலகத்தில் இப்பொழுது இருக்கின்ற நூல்களிலேயே மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் இதற்கான விடை இருக்கும் என்று எப்படியோ ஒரு சமாளித்துக் கொண்டு, அவருக்கு நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன், ஒரு சின்ன வேலையா இருக்கிறேன்னு சமாளிச்சுட்டு தொல்காப்பியத்தை புரட்டினேன். தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யெழுத்தை தனியாக உச்சரிக்க முடியாது. இக்கு இங்கு என்று 18 எழுத்துக்கள் உள்ளன அல்லவா, அவற்றை தனியாக உச்சரிக்கவே முடியாது. அது ஒரு சடம் போல. மெய்யும் உயிரும் சேர்ந்ததுதான் நாம். வள்ளுவன் கூட சொல்லுவான், உடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரடை நட்பு. நீங்க மெடிக்கல் காலேஜில் போய் MBBS MD DM என்னென்னமோ படிக்கிறாங்க. அதுல எந்ததோ உறுப்புகளை பற்றி எல்லாம் இருக்கும், கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, டெர்மட்டாலஜி எல்லாம். ஆனால் அதெல்லாம் உயிர் இல்லாமல் இருக்கின்றது உடம்பை பற்றிய படிப்பு. மெய், அது மெய்.
பொய்யை மெய்யென்று யார் சொன்னது அப்படின்லாம் பாட்டெல்லாம் வரும், சினிமா பாட்டு. இது பொய்யான உடம்பை மெய்யென்று சொல்வோம். அந்த மெய்யெழுத்துக்களுக்கு ஒலிக்க முடியாது. பல் என்று சொல்லலாம், தனியாக இல்லை சொல்ல முடியாது. இரண்டாவது எழுத்தாகிய இல் என்று சொல்ல வேண்டும் என்றால் முன்னாடி ஒரு இல் ஈ வரணும். இல் அல்லது இல்லுக்கு பின்னாடி ஒரு உயிர் வந்தால் லீ. அப்படியானால் உயிரோடு சேர்ந்த மெய்தான் ஒலிக்கும். உயிரோடு சேராத மெய் ஒலிக்கவே ஒலிக்காது. இப்படி ஒரு எழுத்து வகைகள் எல்லாம் பிற மொழிகளில், குறிப்பாக ஆங்கிலத்தில் எல்லாம் இல்லை, வவல் கான்சோனன்ட் சொல்றாங்க. இங்க தமிழில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எந்த சொல்லையும் பொருள் இல்லாமல் சொல்ல மாட்டோம். அதுதான் உயர்ந்த தமிழ். இப்ப எல்லா மொழிக்கும் ஒரு ஆரிஜின் இருக்கும், தொடக்கம். ஆனால் தமிழுக்கு தொடக்கமே கிடையாது. இது கல் தோன்றி முன்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த தமிழ். எந்த ஆண்டு தமிழ் மொழி தொடங்கியது? காலத்தால் பிற்பட்ட நூல். நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரிக்கு தெற்கே பறந்து விரிந்து கிடந்தது. கடல் கொண்டு போய்விட்டதால் மீதம் இருக்கிற அதில் இருக்கிற இலக்கிய இலக்கணங்களை எல்லாம் தொகுத்து எழுதப்பட்டதுதான் அந்த நூல். அப்போ ஏன் உயிர்மைன்னு சொல்றோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு திருப்பி வந்துடலாம். இந்த ஔவையார் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொன்னாங்கல்ல. அவங்களுக்கே கற்றது கைமண் அளவுன்னா நமக்கெல்லாம் கை விரல் நுனியில், விரல் இடுக்கில் இருக்கிற ஒரு தூசு அளவு கூட நாம் படித்ததில்லை என்பதுதான் உண்மை. அவ்வளவு இருக்கு. தமிழின் பரப்பும் ஆழமும் அகலமும் நிறைய இருக்கு. இந்த ஔவையாரை பத்தி ஒன்று சொல்லிட்டு அதுக்கு விடைக்கு வந்துடுறேன். ஔவையார் அவர்கள் 3 வயது இருக்கும் பொழுது அவர்களுக்கு தமிழ் சொல்லித் தருவதற்காக, இது ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் இது வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில். நான் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன். என் மகளை பார்ப்பதற்காக, மகளையும் மாப்பிள்ளையும் பார்ப்பதற்காக ஒரு 3 மாதங்கள் ஒரு விடுமுறையில் வந்தேன். வந்த இடத்தில் ஒரு பொன்னான வாய்ப்பு இது. எனக்கு கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பை இவர்கள் பாடும்போது, என் சாமி தந்தானே எல்லாம் என் சாமி தந்தானேன்னு பாடினாங்க இல்லையா குழந்தைகள் எல்லாம். அப்போ அதைத்தான் நினைச்சிட்டேன். என் சாமி எனக்கு இங்க இந்த அருமையான தமிழர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தானே என்று நான் பாடிக்கொண்டேன். நீங்கள் செய்கின்ற பணி எல்லாம் சாதாரண பணி அல்ல. உங்களை வாழ்த்தி, நான் அந்த கேள்விக்கு நான் மறக்காம வந்துடுறேன். ஏன் உயிர்மை எழுத்துன்னு சொல்றாங்க, ஏன் அது மெய் உயிர்னு சொல்லுவதில்லை என்பதற்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஔவையார் கதைக்கு போயிட்டு இங்க வரணும். வயதான காலத்தில் பொதுவாக மறதி வந்துடும், என்னமோ சொல்ல வந்தேன். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு மறதி வராது. ஏனென்றால் இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானவர்தம் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அப்படி நமக்கெல்லாம் தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, அது உயிர். தமிழ் என்பது மொழி அல்ல, அது உயிர், நம் பண்பாடு, நம் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஔவையாருக்கு 3 அகவை ஆன பொழுது பாடம் சொல்லித் தருவதற்காக ஒரு ஆசிரியரை ஔவையாருடைய தந்தையார் அழைத்து வருகிறார். ஆசிரியரும் வந்துவிட்டார். அவர் அமர்ந்து கொண்டு அவர் பாடம் ஆரம்பிக்கவில்லை. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஔவையாருடைய தகப்பனார் கேட்கிறார், ஐயா வகுப்பை ஆரம்பிச்சிடலாமேன்ட்டு. அப்ப அவர் இருங்க, நான் ஒரு வெண்பா எழுதிட்டு இருந்தேன், அதுல 2 அடிகளை எழுதிட்டேன், மிச்சம் 2 அடி வரமாட்டேங்குது, அது சொல்லி முடிச்சிடுறேன், எழுதிட்டு அப்புறம் நான் உங்கள் குழந்தைக்கு பாடம் சொல்லி தருகிறேன் என்று சொல்லியவாறு அந்த 2 வரியும் முணந்துட்டே இருக்கிறார். அது என்னன்னா, நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும்கொள் என வேண்டாம் அப்படிங்கிறது முதல் அடி. 2வது அடியில் 3 சீர் எழுதிட்டார். அப்புறம் ஒரு தனிச்சொல் போட்டு அப்புறம் 3வது அடி 4வது அடி எழுதணும். வரமாட்டேங்குது அவருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஔவையார் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. இவர் முணுமுனை என்று முணமுணுத்து கொண்டிருக்கிறார். அது ஔவையின் காதில் விழுகிறது. நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும் கொள் என வேண்டாம் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு நன்மையை ஒருவருக்கு செய்தால்
அந்த நன்மை நாம் அவர்களுக்கு செய்த நன்மை எப்பொழுது திரும்பி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு எழுதிட்டு மிச்சம் 2 வரி எழுதணும். அவருக்கு வரமாட்டேங்குது. அவையார் பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, 3 வயது குழந்தை நின்று தளரா வளர்த்தெங்கு தாழுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் முடிச்சுட்டாங்க. சொல்லிக் கொடுக்க வந்தவர் ஆசிரியர், பாடம் கேட்க வந்த மாணவியாக 3 வயது குழந்தை, கருவிலே திருவுடைய அந்த குழந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது சொல்கிறது, நின்று தளரா வளர்த்தெங்கு தாழுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அப்படின்னா, ஐயா நீங்க தென்னை மரத்துக்கு அதனுடைய வேரில் எந்த நீரை, அழுக்கு நீரை, கழுநீரை, எந்த நீரை ஊற்றினாலும் அது தாழ்வழியாக அதை உண்டு தலையாலே இனிமையான அமிழ்தம் போன்ற இளநீரை தரும். அது போல நீங்க ஒருத்தருக்கு நல்லது செய்தால் அது திரும்பி வரும், பல மடங்கு பெருகி திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை முடிச்சாங்க. அப்ப அந்த ஆசிரியர், அம்மா தாயே நீ ஒரு சரஸ்வதி, உனக்கு பாடம் சொல்ல என்னால் முடியாது என்று அவர் எழுந்து போய்விட்டார். இது ஔவையார் என்ற படத்தில் வருகிற காட்சி. ஔவையார்னு ஒரு படம், தமிழ் படம் இருந்துச்சு, நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வருகின்ற ஒரு காட்சி இது. அப்படிப்பட்டவர்களே கற்றது கைமண் அளவுன்னு சொல்றாங்கன்னா, நம்ம படிக்க வேண்டியது ஏராளம் ஏராளம். இட் இஸ் நெவர் எண்டிங், முடியவே முடியாது. இப்போ அந்த உயிர்மை எழுத்துக்கு வந்துடலாம். உயிர்மை எழுத்து அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் மெய்யெழுத்துக்கள் எதுவும் தனியாக ஒலிக்காது. இப்போ நம்ம உடம்புலேருந்து உயிர் போயிடுச்சுன்னா இந்த உயிர், இந்த உடம்பு இயங்காது. அதை வள்ளுவர் சொல்றாரு, குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இதுதான் நான் மெடிக்கல் காலேஜில் உயிரை பற்றி எங்கேயுமே சொல்லித்தரதுன்னு சொல்றேன். எந்த டாக்டர்ஸ்ல கேட்டாலும் உயிர் ஒரு என்டிட்டி அப்படின்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. தெரியாது, ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மட்டும் சொல்லலாம், அதர்வைஸ் தெரியாது. அதுபோல உயிர்த்தன்மை, உயிர்மை தானாக இயங்காது. ஒரு உடம்பு இருக்கு. இங்க திருமூலர் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் அந்த பசுக்கள், அந்த இடையனை, பசுக்களை காப்பாற்றுவதற்கு வேண்டி இறந்து போன இடையனுடைய உடம்பில் புகுந்து அந்த பசுக்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி வீட்டிலே கொண்டு போய் விட்டார். அதுக்கப்புறம் அந்த உடம்பில் இருந்து வெளியில இவருடைய உடம்புக்குள்ள போயிடலான்ட்டு இவருடைய உடம்பை தனியாக எங்கேயோ வைத்து விட்டு போனார். அது ஒரு பெரிய கதை. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 15 நிமிடங்கள் தான், அதுக்குள் நான் முடிக்க வேண்டும். அப்படி உடம்பு வேற, உயிர் வேற. இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாம் உடம்பு அது தனியாக இயங்காது, உயிர் எழுத்துக்கள் மட்டுமே தனியாக இயங்கும். ஆ முதல் அவ் வரை நீங்கள் எல்லா எழுத்துக்களையும் சொல்ல முடியும். இக்கு, இங்கு, இன் அது வரைக்கும் 18 எழுத்துக்களை தனியாக சொல்ல முடியாது. அதனோடு ஒரு உயிர் சேர வேண்டும். அதனால் அந்த உயிர்மை எழுத்துக்கு பேர் என்ன தெரியுமா? உயிர்த்த மெய். இப்போ தமிழ் கழகம்னு போட்டீங்க இங்கெல்லாம், அதை நம்ம இங்க இருக்கிறவங்களோட சொன்னாங்க, இல்ல அது இக்கு வரணும் தமிழ் கழகம் என்று. அது எப்படியோ தவறாக வந்து விட்டது, நாங்கள் சரியாக அங்கே எழுதியிருக்கிறோம், அடுத்த ஆண்டிலிருந்து சரியாக போட்டு விடுவோம்னா. அங்கே ஏன் இக்கு போடணும்னா, அது தமிழை வளர்க்கின்ற கழகம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே மறைஞ்சிருக்குது. தமிழ்ல எப்பவுமே தமிழ் கழகம்னா என்ன அர்த்தம்னா, தமிழை வளர்க்கின்ற கழகம். இல்லை என்றால் தமிழ் கழகம் அப்படின்னு ஆயிடும். தமிழ் என்பது ஒரு கழகம் அப்படி அல்ல. தமிழ் கழகம் ஒரு ஒற்றுக்கும் ஒரு சந்தி எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. தமிழ் இலக்கணத்துல இந்த சந்திங்கிறதே தனி. சரி, அப்போ உயிர் மெய் என்றால் அங்க ஒரு தொக்கி நிற்குது. நான் தமிழ் கற்றுக் இந்த சியாட்டில் தமிழ் கழகத்தில் தமிழ் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் தமிழை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று 2ஆம் வேற்றுமை தொகை அங்கே தொக்கி நிற்கிறது. தொக்கி என்றால் மறைந்து நிற்கிறது. தமிழ் கற்கிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். ஆனால் தமிழை கற்கிறேன் என்பதுதான் விரிவு. அதுபோல உயிர் மெய் என்றால் இந்த மெய்கள் எல்லாம் உயிர்த்த மெய்கள். அது உயிர் பெற்றுச்சுன்னா கா என்றாகும். உயிர் பெறவில்லை என்றால் வெறும் இக்கு, இங்கு, இன்னும் மட்டும் இருக்கும். சரி, இன்னும் ஒரே ஒரு கருத்து, ஏன்னா நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் நிகழ்ச்சிகள் இருக்கிறதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த புத்தகத்தை எங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு நூலகத்துக்கு நான் சென்றிருந்தேன் நேற்று. அப்பொழுது
இந்த நூலை நான் அங்கு காண நேர்ந்தது. இந்த நூலின் சிறப்பு என்ன தெரியுமா? அதாவது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ் நாட்டின் அந்த 1330 குறள்களையும் சியாட்டலில் இருக்கின்ற ஒரு அமெரிக்கர் முறையாக கோவைக்கு வந்து, கோவை நான் பிறந்து வளர்ந்து வசிக்கின்ற கோவை நகருக்கு வந்து தமிழை முறையாக படித்து 1330 திருக்குறளையும் உணர்ந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போயமாக எழுதிய நூல் இது. இந்த மனிதர், இந்த மாமனிதர், இவர் சியாட்டிலில் தான் வசிக்கிறார். இவருடைய பெயர் தாமஸ் ஹிட்டோஷி புரூக்ஸ்மா. இவர் ஒரு ஜப்பானியர். இவருடைய தாயார் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர். ஆனால் அவர் சியாட்டில் மாநகரில் பிறந்தவர். தமிழின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக கோவைக்கு வந்து, கோயமுத்தூருக்கு வந்து தமிழ் கற்று முறையாக எல்லா இலக்கணங்களையும் முறையாக பழுதர கற்று திருக்குறளை மொழிபெயர்த்து இங்கே சியாட்டில் நூலகங்களில் இருக்கிறது இந்த நூல் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். முடிந்தால் ஏதோ ஒரு நாள் இவரை அழைத்து வாருங்கள், உங்கள் சியாட்டில் தமிழ் கழகத்திற்கு அழைத்து வாருங்கள். இங்கிருக்கும் ஒரு மாபெரும் அமெரிக்க தமிழ் அமெரிக்கர், அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இன்னும் 2 செய்தி நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அப்படியே ஏன்னா தமிழ் இங்கெல்லாம் ஆடும்போது மகாகவி பாரதியை பார்த்து ஒருவன் சொன்னாராம், மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொன்னாராம். மெல்ல தமிழ் இனி சாகும் என்று அந்த பேதை சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தபோது தான் தெரிஞ்சது, அந்த பேதை இந்த சியாட்டில் தமிழ் கழகத்தில் வந்து இங்கு தமிழ் கொஞ்சி விளையாடும் இந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்திருக்க வேண்டும். அவன் வாபஸ் வாங்கியிருப்பான். மெல்ல தமிழ் இனி சாகாது. சியாட்டில் தமிழ் கழகம் போன்ற கழகங்கள் இவ்வளவு அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி தமிழ் சாகும்? அது மீண்டும் மீண்டும் வளரும். அது இனிமை மாறாத, இளமை மாறாத கன்னித்தமிழ். அதை வளர்த்துகின்ற மிகப்பெரிய பணியை நீங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரின் திருவடிகளையும் நான் பணிந்து வணங்குகிறேன். நீங்கள் செய்யும் பணி சாதாரணமானதல்ல. இன்னும் ஒரு கருத்து சொல்லுவதற்கு, அதாவது மகாகவி பாரதி பற்றி சொன்னேன். அடுத்தது காந்தியடிகளை பற்றியும் லியோ டால்ஸ்டாயை பற்றியும் ஒரு செய்தி மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். எவ்வளவு பேருக்கு இந்த கதை தெரியும்? கதை அல்ல, ஒரு உண்மை நிகழ்ச்சி. லியோ டால்ஸ்டாய் வித் மகாத்மா காந்தி. எனிபடி ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, சரி. மேபி யார் ஒருத்தர் இருக்காங்க போல. லியோ டால்ஸ்டாய் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்த பொழுது, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்க. ஒரு தாஸ் என்ற ஒருவர், அவர் ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் லியோ டால்ஸ்டாய்க்கு அனுப்புகிறார். மிகப்பெரிய ஒரு ரஷ்ய குரு, அவர் ஒரு அறிஞர். இப்பொழுது நாங்கள் இந்தியா ஆங்கிலேயர்களிடமிருந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று லியோ டால்ஸ்டாயிடம் ஆலோசனை கேட்கிறார். அப்போ லியோ டால்ஸ்டாய் ஒரு ஆலோசனை சொல்றார். அந்த ஆலோசனையில் 5 திருக்குறளை எழுதி அனுப்புகிறார். லியோ டால்ஸ்டாய் அனுப்பின ஆலோசனையில் 5 திருக்குறள்கள் இடம்பெறுகின்றன. அந்த கடிதத்தை மகாத்மா காந்தி பார்க்க நேருகிறது. அப்பொழுது அவர் லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய கருத்துக்கள் மிக அருமையாக இருக்கின்றன. உங்களை நான் ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கொள்கிறேன், வர்ச்சுவல் குரு. நீங்கள் எங்கிருந்து இந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம், இந்த அறிவை எல்லாம் பெறுகிறீர்கள் என்று கேட்டபொழுது லியோ டால்ஸ்டாய் சொன்னார், நான் ஒரு முறை ஒரு கடைக்கு சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு இந்திய புத்தகம், ஒரு ஹிந்து புத்தகம்னு அவர் எழுதியிருக்கார். ஒரு ஹிந்து புத்தகம் இருந்தது. என்னதான் இதில் இருக்குன்னு பிரித்து பார்த்தேன். அதில் ஒரு குறள் என்னை அப்படியே தூக்கி வாரி போட்டது. இப்படியெல்லாம் உலகத்தில் ஒரு மனிதன் சிந்திக்க முடியுமா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அந்த குறள் என்ன தெரியுமா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட. இது என்ன? இது
வன்முறையும் அதிகாரமும் வன்மமும் நிறைந்த இந்த உலகத்தில் இப்படி ஒரு மனிதன் இப்படி சிந்தித்திருக்கிறானே, நமக்கு ஒருவன் துன்பம் செய்துவிட்டால் அந்த துன்பம் செய்தவனை அவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்ன தெரியுமா? அவன் வெட்கப்படும்படியாக நீங்கள் அவனுக்கு நல்லதை செய்து விடுங்கள் என்று அந்த குறள் 645 அந்த திருக்குறளை இந்த ஹிட்டோ இவர் தாமஸ் இவர் வந்து இதில் மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னும் ஒரு நிமிஷம் முடிச்சாங்க. அந்த மொழிபெயர்ப்பு சரியாக வரவில்லை. எனக்கு இங்கு வந்த இந்த 3 மாதங்களில் கன்னடம் படித்து பழகினேன், தெலுங்கு படித்து பழகினேன், மலையாளம் படித்து பழகினேன். நீங்கள் இந்த 3 மொழியில் எதை கொடுத்தாலும் என்னால் சரளமாக படிக்க முடியும். அந்த மொழிகளிலெல்லாம் படித்து பார்த்தேன். அந்த திருக்குறளுக்கு டிரான்ஸ்லேஷன் எங்குமே சரியாக வரவில்லை. அதனால் தான் காந்தியடிகள் சொன்னார், அந்த லியோ டால்ஸ்டாயினுடைய அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு, திருக்குறள் என்ற ஒரு புத்தகத்தை அந்த ஆசிரியன் எந்த மொழியில் எழுதினானோ அதே மொழியில் படித்து பார்க்க நான் விரும்புகிறேன். ஆகவே மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் அடுத்த பிறவியில் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மகாத்மா காந்தி. அந்த ஆசை நிறைவேறியவர்களாக உள்ளவர்கள் தான் நாம் எல்லோரும். மகாத்மா காந்தி எதற்கு ஆசைப்பட்டாரோ, தமிழனாக பிறந்து திருக்குறளை அந்த தாய்மொழியிலேயே படிக்க வேண்டும் என்று எதற்கு ஆசைப்பட்டாரோ அந்த ஆசை நிறைவேறிய மகாத்மாக்கள் நம்மெல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள். ஆகவே இனிவரும் நாட்களில் தினம் ஒரு திருக்குறளையாவது படிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களுக்கெல்லாம் விடுத்து, இத்தோடு என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால் உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வாயார மனமாற வாழ்த்தி, இந்த குழந்தை செல்வங்களை அனைவரையும் வாழ்த்தி, இந்த சியாட்டில் தமிழ் கழகத்தில் தமிழ் வளர்கிறது, வளரும், இன்னும் மேலும் மேலும் வளரும் என்ற உறுதிமொழியை கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆழ்ந்த பொருளுள்ள உரைக்காக மிக்க நன்றி. அடுத்ததாக நம்ம இந்த வருஷம் வந்து ஹெச்எஸ்சிபி கிராஜுவேட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த ஸ்லைடில் வந்து அவங்களோட நேம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து 28 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தமாக ஹெச்எஸ்சிபி ப்ரோக்ராமில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெரும்பாலான பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 out of 4 எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரீ கேஜிலலாம் இருந்தீங்கன்னா இதோட வேல்யூ தெரியுமான்னு தெரியல. இது வந்து ஹெச்எஸ்சிபி பண்ணது வந்து உங்களோட காலேஜ் கிரெடிட்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து ஒரு நிற்கும். அதுக்காக தான் வந்து இந்த கிரெடிட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டோட டைமிங் டிஃப்ரென்ஸ்னால பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, அவங்க பேர் இதில் இல்லை. மொத்தம் 29 பேர். எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவங்க எல்லாருக்கும். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சிகளை